ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, திருச்செந்தூரிலிருந்து ஒரு சத்திய வாக்கினை உனக்காக கொண்டு வந்துள்ளேன். நான் சொல்லும் இவ்வாக்கு நிச்சயமாக பொய்க்காது. நீ விலகியதே என்று நினைத்த ஒன்று மீண்டும் உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னை விட்டு விலகிய உறவு ஒன்று மீண்டும் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ அவரை பற்றிய நினைவுகள் சற்றும் இல்லாமல் இருக்கும் இச்சமயத்தில் அவர் உன்னை தேடி வருவதில் அனைவருக்கும் கஷ்டம்தான். ஆனால் அவர் உன்னை இப்பொழுது தேடி வரப்போகின்றார். நீ முன்பு உயிராக இருந்தாய், உண்மையாக இருந்தாய். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த உறவை நீ பிரிய நேரிட்டது. பிரிய நேரிடும் பொழுது ஆரம்பத்தில் நாட்கள் மிகுந்த வலிமிக்கதாய்தான் இருந்தன. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு அனைத்தையும் கடைந்து வந்து விட்டாய். இப்பொழுது அந்த உறவு எதற்காக உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். உன் வாழ்க்கையில் பல பேரை இழந்திருக்கின்றாய். அதில் யார் என்னை தேடி வரப்போகின்றார் என்ற குழப்பம் இருக்கின்றதா? அது உன் நண்பராக இருக்கலாம், உன் சொந்தமாக இருக்கலாம், நீ உயிராக நேசித்த உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன்னை விட்டு விலகி சென்று விட்டார். காரணம் ஏதும் உன்னிடத்தில் சொல்லாமல் உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து நீயும் பல நாட்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதாய். ஆனால் இப்பொழுது அவை அனைத்தையும் மறந்துவிட்டு இப்பொழுது உள்ள வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இச்சமயத்தில் அவ்வுறவு மீண்டும் உன்னை தேடி வந்து உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டதை உன்னிடத்தில் கூறப்போகின்றது. நீ என்னை எந்த அளவிற்கு நேசித்தாய், ஆனால் உன்னுடைய நேசமும் பாசமும் எனக்கு புரியவில்லை. காரணமே இல்லாமல் உன்னை குப்பை போன்று தூக்கி எறிந்து விட்டேன். என்னை மன்னித்துவிடு என்று உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகின்றது. விலகியது திரும்ப வந்ததோடு இல்லாமல் மன்னிப்பையும் கேட்கிறதே என்று நீ ஒருபுறம் சந்தோஷப்பட போகின்றாய். எப்பொழுதும் வாழ்க்கையில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசையும். இனி நிச்சயம் அவ்வாறு நடக்கும். இனி நமக்குள் பிரிவு என்பதே இருக்காது என்று அவ்வுறவு கூறப்போகின்றார். நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தாயோ அவை அத்தனையும் உன்னிடத்தில் ஒப்படைப்பதுதான் உன் அப்பாவின் கடமையாகும். உனக்கு எது சந்தோஷம் தருமோ அதை அனைத்தையும் நான் உனக்காக தருவேன். கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.